அனைவருக்கும் வணக்கம். சேடுக்கு சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ருதி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. வீட்டில் வந்து ரூம் கட்டுற பிரச்சனை ஆகிப்போச்சு, 5 லட்சம் தேவைப்படுது, எங்கள் மாமனார் வெளியில் கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சான்ஸ் அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஸ்ருதியோட அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட 5 லட்சத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே போல் அண்ணாமலைட்டையும் கேட்குறாங்க, இந்த வீட்டை கட்டுறதுக்கேவும் ஸ்ருதியோட அப்பா தானே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஸ்ருதியோட அப்பா வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓவராக பெருமையை பேசுகிற மாதிரி இருந்தது. மீனா வந்து உணர்ந்துட்டாங்க. அது வந்து ஒரு உயர் அதிகாரி செஞ்ச வேலையை தான் அவர் செஞ்சார். ஆனால் அந்த பணத்தை எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அடைச்சது எங்கள் மாமா தானே அடைச்சாங்க அப்படின்ட்டு மீனா முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க. ஏய், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம குறுக்கு வந்து பேசுகிறப்போ வேலை போய்ப்பாரு அப்படின்னு சொல்லி மீனா வந்து விஜயை திட்டி விட்டுறாங்க அவங்க மாமியார் வந்து. அடுத்து வந்து இப்போ ரூம் கேட்ட போகிறீங்களன்னு, ஆமாம் இந்த மாதிரி பசங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ கல்யாணம் ஆச்சுனால எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லுவோம். இதே எதுக்கு வெளியில் போய் கடன் வாங்குறீங்க, 5 லட்சம் அவர் கொடுத்து விட்டாரு, அதனால் நீங்களே இந்த 5 லட்சத்தை வாங்கிக்கோங்க, இது ஒன்றும் கடனாலாம் ஒன்றும் கிடையாது, இது நம்ம குடும்பத்தில் நான் செய்யணும், அது வந்து என்னோட கடமை, நானும் குடும்பத்தில் ஒரு ஆள் தானே, ஸோ அதனால தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை தூக்கி நீட்டுறாங்க. பக்கத்தில் ரோகிணி மனோஜ், ரோகிணி அப்போ இனிமேல் நம்ம மாதம் குடும்பத்துக்குன்னு செலவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல காசு அப்படிங்கிறாரு. இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரவியை பார்த்து முறைக்கிறாங்க அண்ணாமலை வந்துட்டு, நான் ஒன்றும் சொல்லலப்பா அப்படின்ட்டு அவர் மண்டே ஆட்டாரு. இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஸ்ருதி அம்மா கொடுக்கவும் விஜய் வந்துட்டு சிக்கமா பல்லடிச்சிட்டு சம்மந்தி சிரிச்சுக்கிட்டே வாங்க வராங்க. ஒன்று அண்ணாமலையை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக, இல்லை இருக்கட்டும் சம்மந்தி பரவாயில்ல, அந்த மாதிரி மனசு உள்ளவங்க தான் பெரியவங்களாம் எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி நல்லா பதவியில் அந்தஸ்தில் இருக்கவங்க தான் நீங்களாம் இந்த மாதிரி நல்ல மனசோட உதவி செய்வீங்க அப்படி இப்படின்ட்டு அப்படியே எப்படி சமாளிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ரூபா வாங்கணும்னு, பட் அண்ணாமலை வாங்க வேண்டான்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறனால இவங்களும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து அவங்கள ரொம்ப உசத்தியவும் ரொம்ப அந்தஸ்து உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க விஜயா. ஸ்ருதி வந்து, மம்மி நான் உங்ககிட்ட ரூபா எதுவும் கேட்கலையே மம்மி அப்படின்னு. நீ கேட்டால் தான் செய்யணுமா, நீ கேட்காமலே செய்ய மாட்டேன் அவங்க குடும்பத்துக்காக, நானும் குடும்பத்தில் ஒரு ஆள் தானே, இந்தாங்க சம்மந்தி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு திருப்பி கையில் உள்ள செக்கை நீட்டுறாங்க. விஜயை பல்லளிச்சுக்கிட்டே வாங்க போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் உள்ளே பார்த்து உண்முத்து வந்துடுறாரு. என்ன நம்ம வீட்டுக்கு விருந்தாளியில் வந்திருக்காங்க போலக்கே அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கையில் ஏதோ பில்லு வேறு நீட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லிட்டு, அது பில்லு இல்லைடா, அது செக்கு, நம்ம மாடியில் வீடு கட்ட போகிறோங்கிறது தெரிஞ்சு 5 லட்சம் செக்கையை நம்ம கொடுக்க வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம யார் ஹெல்ப் கேட்கலையே, இங்கே வீட்டில் எதுவும் பொருள் உடச்சிட்டாங்களா என்ன, 5 லட்சத்துக்கு ஏற்றப்ப நம்ம வீட்டில் எந்த பொருளும் இல்லையே அப்படி அந்தளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே என்ன எங்கள் வீட்டுக்கு மட்டும் வந்து நீங்கள் ஏசி வாங்குறதுன்னு ஹெல்ப் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்குன்னு ரூம் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, ஏன் எங்கள் வீட்டுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து யார் என்ன கை கால் இல்லாமையாக இருக்காங்க, வெளியே எத்தனையோ பேர் ரோட்டில் வீடு இல்லாமல் அனாதை எத்தனையோ பேர் தெரியுறாங்க, அவங்களுக்குலாம் போய் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்புறம் என்ன, இங்கே நாங்கள் யாருமே ஹெல்ப் கேட்கவே இல்லையே, டே ரவி நீ எதுவும் பணம் கேட்டு நீ ஸ்ருதிகிட்ட எதுவும் சொல்ல சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா நான் எதுக்கிட்ட கேட்க போகிறேன், நானும் கேட்கல, அது இல்லாமல் ஸ்ருதியும் ரூபா கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அப்படிங்க. அப்புறம் என்னவா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்லிட்டு, டே ஹெல்ப் பண்ண வந்தவங்கள ஏன்டா இப்படி தேவையில்லாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதான் வேண்டாங்கிறேனே, எப்போ அந்த 5 லட்சம் அவங்களே கொண்டுட்டு போய் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, டே அவங்களே ஒரு பெரிய மனசுத்தனமே பட்டு நம்மளுக்குலாம் உதவி செய்ய வந்திருக்காங்க, நீ என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும், இல்லை அந்த ரூபா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்களே என்கிட்ட வெளியில் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவன் தான் எதாவது சொல்கிறான்னா நீங்கள் வேறு ஏங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணாமலையும் திட்டுறாங்க. சுருதியும் கேட்டுட்டு, ஏன் அங்கிள் வெளியில் எப்படினாலும் கடன் வாங்க போகிறீங்களா, அதுக்கு எங்கள் மம்மி கொடுக்குற ரூபா பெட்ரு தானே, எங்கள் மம்மி ஒன்றும் வேற ஆள் கிடையாதுல்ல, அவங்களும் இந்த குடும்பத்தில் ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சிக்கலே, உறவுக்குள்ளே வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுமா, அதுவே உறவு முறியறதுக்கு பிற்காலத்தில் ஒரு பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மெயினாகவும் கேட்குறாங்க. பக்கத்தில் இருந்துட்டு அவங்க விஜய் வந்து சொல்கிறாங்க, அப்படின்னு பார்த்தா உறவு முறையில் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா, அப்புறம் எதுக்கு எங்கள் அப்பா கொடுத்த வீடு நீங்கள் வாங்கினீங்க, இந்த வீடு எங்கள் அப்பா தானே கொடுத்தது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா கொடுத்தாரு இல்லைங்கள, ஆனால் அதை நான் வாங்கலையே, உன் பேரில் உனக்கு தானே உங்கள் அப்பா எழுதி வச்சாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து அப்படியே இருக்கும்போது செஞ்சு கொடுத்தாரு. மீனாவும், அத்தை உங்கள் அப்பா உங்களுக்கு வீடு எழுதி கொடுத்தாரு இல்லைங்கள, அது உங்களுக்கு தானே கொடுத்தாரு, உங்கள் பேரில் தானே எழுதி கொடுத்தாரு, அதே போல் ஸ்ருதி அம்மா செய்யணும்னு நினச்சாங்க, அது ஸ்ருதிக்கு செய்யட்டுமே, எதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறதுனே, இது பாயிண்ட்டு மீனா, நீ சொன்னது கரெக்டான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நல்லா கேட்டுட்டு, டே ரவி அவன் கொடுக்குற ரூபா வேணா நீ வாங்கி வச்சுக்கூடா, நீ வாங்கிட்டு இடம் வாங்குவியோ வீடு கட்டுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்கூடானே, டே என்னடா நாங்கள் வெளியே போகிற மாதிரியே நீங்கள் எங்களை பேசுகிறியடா அப்படின்னு சொல்லி ரவி பேசுகிறாரு. உடனே சிக்கமா விஜய் வந்துட்டு, நீ வாயை மூடுறி, நீ எதுக்கிட்ட தேவையில்லாம் குறுக்க பேசுகிறேன்னு மீனா வைக்கிறாங்க. இப்போ உங்கள் திட்டம் என்ன நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இந்த ஸ்ருதியும் ரவியும் வெளியில் அனுப்புனது தானே உங்கள் 2 பேரோட திட்டம் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவே அப்படியே வந்து விஜய் வந்து வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ரவியும் ஸ்ருதியும் வெளியே அனுப்ப போகிறீங்க, அடுத்து மனோஜ் ரோகிணி அனுப்ப போகிறீங்க, அதுக்கடுத்து நீயும் உன் பொண்டாட்டி இந்த வீடு ஆளுன்னு நினைக்கிற அப்படித்தானே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. என்னப்பா இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்ப்பா தேவையில்லாமல் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப கவலைப்படுறாரு. மனோஜ் வந்துட்டு, டே அதுதான்டா உண்மை, அப்படி தான்டா நீ நினைக்கிற, எங்கள் எல்லாரையும் வெளியில் பார்த்துட்டு அடுத்து நீயும் உன் பொண்டாட்டி இந்த வீடு ஆளுன்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. டே ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, அப்போலாம் நான் நினைப்பேனடா, ஏன்ப்பா இப்படி பேசுகிறான் அவன், பாருங்கப்பா அவன் என்னன்னு கேளுங்க
கேளுங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லவும் அடுத்து அவங்க அப்பா அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அவன் அப்படிப்பட்ட ஆளாடா, அவன் எதுக்குடா அப்படின்னு நினைக்க போகிறான்னு. ஆமாப்பா அவன் இப்படி தான் நடந்துக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அத்தை ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அவர் நடந்துக்கலாம் அப்படி தான் இருக்குது. காசு வேணான்னு சொல்லி இவர் எதுக்கு வீடை பற்றி டிசிஷன் எடுக்கிறாருன்னு எப்படிங்க இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அவரே எங்க அப்படிலாம் பேச போகிறான்னு. ஆமாம் வீடை பற்றி டிசிஷனில் அவர் எதுக்கு இப்போ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி இங்கே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா இங்கே உங்களையும் அம்மாவுக்கு அடுத்து மூத்த பிள்ளையாக இருக்கிறது நான் தான். அப்போ நான் தானே வீடை பற்றி டிசிஷன் எல்லாமே எடுக்கணும். இவன் எதுக்கு தேவையில்லாமல் வீடை பற்றி முடிவு எடுக்கிறான். இனிமேல் இவன் அந்த தேவையில்லாத வேலையில செய்ய சொல்லாதீங்க பண்ணு. டேய் என்னடா பேசுகிற நீ, என்ன பேசுகிறேன்னு. ஆமாம் எங்கள் எல்லாரையும் வெளியே பற்றிட்டு அதுக்கு நீ உன் பொண்டாட்டி இந்த வீடு ஆளணும்னு நினைக்கிறீங்களா, சரியான சுயநலம் பிடிச்ச வேண்டான்னு. யாரோட சுயநலம் பிடிச்சவன், யாரை சொல்கிறேன், என்னையா சொல்கிறேன்ட்டு இவருக்கு பயங்கரமாக கோந்து சத்துன்னு போட்டு மனோஜ் அடிக்கிறாரு. அடிக்கிறத நிப்பாட்டுறா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி, மித்து, மீனா, ரவி எல்லாருமே வராங்க. அவர் மாறி அடிக்கிறாரு. என்னடா சொன்னு, நானும் சுயநலவதி, நானா வீட்டை ஆட்ட போட போகிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் மேலே வீட்டுக்கு தூக்கி போயிட்டு லட்சக்கணக்கில் நீ தானடா வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு போனேன். அப்புறம் நீ தானடா சுயநலவாதி. அந்த ரூபா கொடுத்தீங்கன்னா இந்நேரம் அப்போ மற்றவங்க முன்னாடி இப்படி கையேட்டியோ இல்லை தலை குனிஞ்சோ நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. அடுத்தவங்க இப்படி பேசுங்கிற அவசியமே இல்லைல்லடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறார் திருப்பி. அடுத்து அண்ணாமலை வந்துட்டு, டேய் நிப்பாட்டுறா, நீ அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் எனக்கு என்னடா மரியாதானே, அப்போ பார்ப்பா அவன் என்ன பேசுகிறான்னு அப்படின்னு. வந்தவங்க முன்னாடி இப்படி தலை குனிய மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு. அப்போ அவங்க அதுக்கு தான்ப்பா வந்தாங்க, அதுக்கு தான்ப்பா அந்த 5 லட்சத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அதை நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவித்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே, அது நடந்துருச்சுல பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி முத்து திருப்பி பேசுகிறாரு. ஸ்ருதியோடைய அவங்க அம்மா அண்ணாமலை பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கடுத்து ஸ்ருதி அவங்க அம்மா அவங்களும் அப்படியே உள்ள ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்ருதி வந்துட்டு கோவப்பட்டு அடித்தது நீங்கள் தான், இதில் எதுக்கு எங்கள் அம்மா விழுக்கிறீங்க, எங்கள் அம்மா எப்படி இதில் சம்மந்தப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீ இப்போ இறையாமல் இருக்கும், நீ இப்போ அப்படி மலையாளத்தில் பேசுகிறாங்க, நான் சொல்கிறத நீ கேளு, இது எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம், நானே இதை பேசி தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிறத மலையாளத்திலே சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அம்மா சொல்லுவோம். விஜய் வந்துட்டு, ஐயோ சம்மந்தி அவன் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினச்சிக்கிடாது என்ன. இல்லை நான் உதவி செய்யலாம்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் இங்கே இப்படி சண்டை நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு உதவி எதுவும் தேவைப்படலை, எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்லி அனுப்புகிறேன், என் பசங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை பேசிடுறாரு. நான் இங்கே வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என்னையும் ஸ்ருதியவும் இந்த வீட்டில் ஒரு ஆளை நினச்சிருந்தீங்கன்னா நேரம் நான் கொடுத்த நீங்கள் சிக்க வந்திருப்பேன், நான் கிளம்புறேன் ஸ்ருதி, மச்சம்பந்தி நான் வரேன், மாப்பிள்ளை நான் வரேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. செருப்பு போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அப்பா ஆரம்பிக்கிறாங்க, டேய் 3 பேருக்கு சொல்லிக்கிறேன், இனிமேல் இந்த வீட்டில் எந்த சம்மந்தியும் எந்த சம்மந்தார் முன்னாடியும் நீங்கள் தேவையில்லாமல் இப்படி சண்டை போட்டு என்ன அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் வைரங்க ஒன்னாலையும் உன் புரிச்சனால தான் அவரை மனசார அவங்க ரூபா கொடுத்ததை வாங்க விடாமல் ஆக்கிட்டீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வையிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு, அவன் சொல்லலாட்டினாலுமே நான் அந்த செக்கை வாங்கியிருக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அந்த வீடை கீழே மட்டும் தான் கொண்டு வந்தா, அந்த மேலே கட்டினது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கேட்டினேன், இப்போ ஒரு ரூம் கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, வயசாச்சுல, உழைக்கிற தெம்பு உடம்புல இல்லாமல் போச்சு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சோகமாக பேசிட்டு போயிடாரு. இது எல்லாத்தையும் முத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. முத்துக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இதில் நெக்ஸ்ட்டு ஸ்ருதி ரவி 2 பேரை காட்டுறாங்க. உங்கள் அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், சரியான ஈகோ பிடிச்சவனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா எதுக்கு இங்கே வர சொன்னோம், உங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி, எதுக்கு நம்மகிட்ட ஃபுல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஹோட்டல் வச்சு தரேனாங்க, இப்போ நடன வீடு கிட்ட வந்து ரூபா தரேனாங்க, நீ எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட ரூபாவெல்லாம் போய் கேட்டேன்னே. ஐயோ நான் ரூபாலாம் ஒன்றும் கேட்கல, எங்கள் அம்மா கிட்டக்க இந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை தான் சொன்னேன், ஆனால் அவங்க 5 லட்சம் செக்கு கொண்டுட்டு வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், இப்போ கடைசி உங்கள் அண்ணெல்லாம் தப்பு பண்ணல, எங்கள் அம்மா மேலே தான் தப்புங்கிற மாதிரி நீ பேசுறீல அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா செஞ்சது தப்பு தேவையில்லாது, முத்தை பற்றி தான் உனக்கு எல்லாம் தெரியும்ல, முத்தை பற்றி கொஞ்சமாக நீ நினச்சி பார்த்துக்கலாம்ல, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு யோசிச்சிருக்கலாம்னே. ஸ்டூப்பிட், நான் எதுக்கு உங்கள் அண்ணனை பற்றி யோசிக்கணும், நான் எதுக்கு அவனை பற்றியில் இருக்கணும், உங்கள் அண்ணன் சரியான ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஏன் ரோஹிணி கூட தான் அவங்க அம்மா அப்பா ரூபா கொடுத்தாங்க, அதை வச்சு அவங்க கடை ஷாப் ஓப்பன் பண்ணாங்களே, அது மாதிரி தான் எங்கள் அம்மா நல்ல ஒரு எண்ணத்தில் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, இது மட்டும் உங்களுக்கு தப்பான்னு நீ லூஸ் மாதிரி பேசாத. அவங்க வந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் பர்சனலாக யூஸ் பண்ணாங்க, அதே போல் உங்கள் அம்மா செய்கிறதா நம்ம 2 பேருக்கு செய்ய வேண்டியதானே, இந்த வீடு எங்கள் அம்மா அப்பா வீடு, அவங்க வீட்டில் மாடி கட்டுறதுக்கு உங்கள் அம்மா எதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி இங்கே ரவி பேசுகிறாரு. முத்து சொன்னதுனால தான் அந்த ரூபா வாங்காமல் இருக்காங்க, அப்படி கிடையாது. முத்து சொல்லாமல் இருந்தாலுமே அந்த ரூபா எங்கள் அப்பா வாங்கியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அதை வாங்கி வீடு ரூம் எடுத்து கிட்டியிருக்க மாட்டாங்க. சரி இப்போ உங்கள் அண்ணன் மனோஜ் சொன்னதை பற்றி நீ என்ன நினைக்கிற, எங்கள் அண்ணன் மனோஜ் என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம எல்லோரும் வெளியே பற்றிட்டு அவர் இந்த வீடு ஆட்டை போடணும்னு நினச்சார்ல முத்து, அதை என்ன நினைக்கிறேன்னு மனோஜ் ரூபா கிடைக்கலங்கிற காண்டில் பேசுகிறான். முத்து அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது, எனக்கு முத்தை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியுன்னு. ஆமாம் நீ உங்கள் அண்ணனுக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, அதெல்லாம் கிடையாது, அவன் எப்போவுமே கரெக்டாக நியாயமாக பேசுவான், அதே மாதிரி தான் நானும் நியாயம் இருக்கிற பக்கத்தில் தான் பேசுகிறேன். இனிமேல் நீ உங்கள் மம்மி கிட்டக்க பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேசணுமோ, இல்லை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசுனேன், அப்போ முழுசு ஒன்றும் பண்ணுறேன், முழுசு எங்கள் மம்மி டேடி கிட்டக்க பேசுகிறேன் நிப்பாட்டிட்டுமா, நான் உன் ஃபேமிலியை பற்றி எதாவது பேசுனேனா, இல்லை நம்ம ஃபேமிலி மட்டும் தான் நான் இதுங்கிறேன், நீ எதுக்கு எங்கள் ஃபேமிலியை பற்றி உங்கள் மம்மி டேடிகிட்ட பேசுகிறேன்னு சொல்லி இங்கே ரவி இதுங்கிறாரு. அப்போ நான் அந்த வீட்டு போகும்போது என்ன பண்ணட்டும், பேசாமல் ஒன்று பண்ண, ஒரு லாக் வாங்கி தரேன், என் வாயில் ஒரு பூட்டு போட்டுரு சரியா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சண்டை முடிஞ்சு நைட்டு காமிச்சிட்றாங்க நிலாவை. அதுக்கடுத்து மனோஜ் எல்லாம் அவங்க இதில் இருக்காங்க. முத்து எப்பயும் போல் இந்த சோகம் இந்த கஷ்டம் இதெல்லாத்தையும் போக்குறதுக்காக
பேசுறதுக்காக பார்க் போயிடுறாரு. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. டேய் என்னடா வழக்கமாக நான் கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிற, இன்னைக்கு மாறா நீ வந்தே ஆகணும், தண்ணி அடிச்சே ஆகணும் வரியே, என்னடா என்ன விஷயம்னு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் எல்லா கஷ்டமும் எனக்கே வருது அப்படிங்கிறாங்க. என்னடா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் இந்த மாதிரி எல்லோரும் கல்யாணம் ஆகிட்டோம், எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்கடா, ஆனால் பாவம் நான் மட்டும் மீனா கூட்டிகிட்டு வெளியே ஹால்லே மொட்டை மாடியிலேயுமா படுத்துருக்கேன்டா. அவள் என்னை கல்யாணம் பண்ணதுனால பாவம் இதுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான்டா இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அந்த அவன் இருக்கான அந்த அவனை எவன்டா அவனே அதான்டா அந்த ஸ்ருதியோட அவங்க அப்பா இருக்கேன் வாசுதேவன், அவன் 5 லட்சம் செக்கை கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டிட்டு வேறு கொடுத்துட்டு வீட்டில் வந்து பிரச்சனை வேறு பண்ணியிருக்கான்டா. டேய் நீங்கள் எதுக்கு அதை பிரச்சனை நினைக்கிறீங்க? அந்த வாசுதேவனும் அவன் பொண்டாட்டியும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ரூபா கொடுத்தாங்கன்னா நல்லபடியாக வாங்கி செக்கை வாங்கி வீடை எடுத்து ரூம் எடுத்து மேலே போய் தங்க வேண்டியதாடா. அதுவும் இல்லாமல் ரூபா கேட்டு அவங்க திருப்பி கொடுப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. அதையும் கேட்டால் நம்ம ஸ்ருதியை வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லி அந்த பயம் இருக்கும்ல, அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு வீடு எடுத்துகிட்டு போய் தங்குவீங்களா? அதுக்கேண்டா கவலைப்படுறீங்க? இன்னும் போடா இவன் ஓன்ட்ட போய் பிரச்சனையை சொல்ல வந்த மாதிரி. எங்கள் அப்பா அந்த காலத்தில் பெரிய வீடை கட்டிட்டேன், இப்போ ஒரு ரூம் கூட கட்ட முடியல, அந்தளவுக்கு என்கிட்ட உடம்பு உழைப்பு இல்லை, தெம்பு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவர் எப்படி அடுத்த போய் ரூபா வாங்குவார்? ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டுகிட்ட பேசி முடிச்சிடறாரு. நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. மீனா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே இவர் இன்னும் காணும் அப்படிங்கிறாங்க. அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிட்டு வராரு. நீங்கள் இப்படி தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. பாரு மீனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ நடந்துச்சு, ஆனால் நான் தண்ணி அடிப்பேன், நான் இப்படி வருவேன்னு சொல்லி எப்படிலாம் புருஷனை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன், என் மீன் குட்டி அப்படின்னு சொல்லி சிக்குமதுங்கிறார். மீனை பின்னாடி போயிடுறாங்க. அண்ணாமலை டக்குன்னு கதவை திறந்து இவன் வந்து குடிச்சிட்டு வந்தது, இவன் வந்து பேசுகிறது, இது எல்லாத்தையுமே கேட்குறாரு. ஸோ இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம முத்து வந்து எப்படி வந்து சபதம் போட போகிறாங்க, மீனா அதை எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.